ஹலோ எவ்ரிபடி, ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு கிவ்அவே கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம சாய்பாபாவுடைய சாய்சத் சரிதம் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களை கைட் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, let me introduce myself. I'm Soundarya Lakshmi. I'm doing spiritual content. மோஸ்ட்டாக நான் வந்து பாபாவை பற்றி தான் நிறைய ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பாபாவை பற்றின அற்புதமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கணும், சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வித் பாபாஸ் பர்மிஷன் நான் வந்துட்டு இந்த சச்சரிதம் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கிடைக்கல. சர்ப்ரைசிங் பாபா வந்துட்டு என்னோட பர்த்டே அன்னைக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நினச்சி வச்சுருக்காங்க போல். ஸோ இது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினச்சி நான் இந்த சேவையை வந்து பாபாவுக்காக செய்ய ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்காக அப்படின்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு, பாபாவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், பாபாவுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து சச்சரிதம் புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்காக என்கிட்ட இப்போ வந்துட்டு ஒரு 5 சச்சரிதம் புக்கு நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து தமிழ் எடிஷனில் இருக்குது. தமிழ் எடிஷனில் உங்களுக்கு சச்சரிதம் வந்துட்டு ஒரு 5 புக்ஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன். என்னால் இப்போதைக்கு முடிஞ்சது ஒரு 5 புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபாவை பற்றின ஒரு அழகான ஒரு கொட்டேஷன், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ பாபாவை பற்றின, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு பாபாவை பற்றி நீங்கள் என்னென்னலாம் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா 2-3 லைனில் பேச முடியாது, பேசிகிட்டே இருக்கலாம் நம்ம பாபாவை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 லைன்ஸில் பாபாவை பற்றின ஒரு அழகான ஒரு கவிதை உங்கள் லைஃப்பில் நடந்ததாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள், வாட் எவர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அது வந்துட்டு படிக்கிற நம்மளுக்கு வந்துட்டு மனசை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை வந்துட்டு இன்னும் மேலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான தகவல் வந்துட்டு என்னோடய கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு 5 தி பெஸ்ட் கமெண்ட்டுக்கு பாபாவே செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அழகான புக்கை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அமுச்சு வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் பிளானிங் ஃபார் டுடே. இதுதான் நான் வந்து உங்களுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஒன் கைண்ட் நோட் ஃபார் யூ ஆல் இஸ், இந்த புக்கு வந்து உங்ககிட்ட யார்கிட்ட இல்லையோ, இல்லாதவங்க வந்துட்டு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பிகாஸ் இருக்கிறவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கும் இல்லையா. ஸோ இல்லாதவங்க வந்து இது பண்ணும்போது தே வில் ஆல்சோ கெட் பாபாவோடைய ஆசீர்வாதம், அனுக்கிரகம் அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதை ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னுடைய ஓல்டு புக்கு. என்னுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து எனக்கு இந்த புக்கை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி பழைய கண்டிஷனில் இருக்கணும். ஆனால் திஸ் புக் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த புக்கை வந்துட்டு என்னுடைய உயிருக்கு மேலாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த அளவு வந்து என்னுடைய என்ன சொல்கிறது பாபாவாக நான் பார்ப்பேன். அதே மாதிரி வாங்கக்கூடிய நீங்களும் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு பாபா உங்கள் கூட இருந்தால் நீங்கள் பாபாவை எப்படி பார்த்துப்பீங்க, பாபா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தா நீங்கள் பாபா கிட்ட எப்படி பேசுவீங்க, பாபாவுக்கு நீங்கள் எப்படி என்னென்னலாம் பண்ணுவீங்க, அதே மாதிரி இந்த புக்கை வந்துட்டு நீங்கள் பாபாவாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிவ்அவே. எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு சுத்தமாக ஐடியா இல்லை. பாபா சொன்னதுனால இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ கீப் ஃபெய்த் இன் சாய், நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு ப்ரெசென்ட் நான் வந்து பாபா டிவோட்டீஸ்க்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சச்சரிதம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கு கிடைச்சே ஆகணும். அண்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதை விட தாண்டி நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது. வின்னர் லிஸ்ட்டு வந்துட்டு வர தேர்ஸ்டே இல்லாமல் அதுக்கும் அடுத்து வர வியாழக்கிழமை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வின்னர்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம் நான் நேம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் நீங்கள் பர்சனலாக என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் நேமுமே சௌந்தர்யாஸ் ஸ்பிரிச்சுவல் டைரி தான். தாராளமாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம் சாயை பற்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் வந்துட்டு ரீகேப் பண்ணுறேன். இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு, அதாவது இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள்
பாபாவை பற்றின ஒரு சூப்பரான கமெண்ட்டை நீங்கள் போடணும். அதே மாதிரி என்னோடய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். they will also participate and they will also get such a beautiful gift from Sai. So that's it for today. என்னால் முடிஞ்ச ஒரு குட்டியான ஒரு ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் நான் பாபா கோவிலில் அதாவது ஆனந்த சாய் பாபா கோவில் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து பர்சனலாக அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு அம்மா வீடாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் எனக்குமே அந்த கோவிலுடைய சிறப்பு அம்சத்தை வந்து நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் எல்லாருக்குமே வந்துட்டு க்ளோஸ் டு த ஹார்ட் ஒரு கடவுள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு என்னோடய பாபாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் பத்தாது, வீடியோ பத்தாது. ஸோ அதுதான். அண்ட் நாளைக்கு வீடியோவில் நான் என்னுடைய பர்த்டே வந்து நான் பாபா கோவிலில் தான் செலிப்ரேட் பண்ணேன். அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஆனந்த சாய்பாபா கோவிலுக்கு முடிஞ்சால் ஆவடியில் இருக்குது, மோரையில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஆனந்த சாய்பாபா அப்படிங்கிற சிறப்பான ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த கோவிலை வந்து விசிட் பண்ணணும். ஒரு வாட்டியாவது போய் அந்த பாபாவை பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா, இவ்வளோ அன்பா அப்படின்றது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அண்ட் நாளைக்கு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். And do subscribe for more Sai Baba related videos. And thank you so much for once again. I'll see you soon in the next video. Jai Shri Ram.